ஹலாலை பேணி கொள்ள வேண்டும், ஹராமை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும். என் சகோதரனே, என் சகோதரியே, ஹராமான ஒரு பொருளை நாம் தேடி போகும் பொழுது அதில் பார்க்க அது இன்பமாகத்தான் தெரியும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ஹராமான உணவும் ஹராமான பொருளும் ஹராமான சம்பாத்தியமும் அது உன்னுடைய இரத்தத்தில் கலந்து விட்டால் அந்த ஹராமான அந்த கலந்துவிட்ட அந்த இரத்தத்தை உம்மால் சுத்தப்படுத்த முடியுமா? யோசிக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதரிடம் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், எனது துஆக்கள் அங்கீகரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அப்ப நபி அவர்கள் சொன்னார்கள், குல் ஹலாலன், ஹலாலானதை சாப்பிடு என்று சொன்னார்கள். அப்ப ஹராமை விட்டும் நாம் தவிர்ந்திருக்க வேண்டும், ஹலாலை முழுமையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.